Assalamu alaikum everyone, welcome back to my channel. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸ் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியானது. அப்படியே இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கும். இங்கிலீஷில் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச்லேயும் அதே 26 ஆல்ஃபபெட்ஸ் தான். ஆனால் ஆக்சன்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்கும். அந்த ஆக்சன்ஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் பார்ப்போம். அதோட ப்ரொனவுன்சியேஷன் மட்டும்தான் வேறையே தவிர லெட்டர்ஸ் அப்படியே இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மாதிரி தான். ஆ, ஆ, பே, பே, சே, சே, தே, தே, O, O, F, F, G, G, H, H, I, I, J, J, K, K, L, L, M, M, N, N, O, O, P, P, Q, Q, R, R, S, S, T, T, U, U, V, V, W, W, X, X, Y, Y, Z, Z. இவ்வளோ தான் ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸ். இதோட ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் ஸ்லைட்டாக மாறி இருக்கே தவிர மற்றபடி ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும். குறிப்பாக இந்த ஆர் இருக்குது தெரியுமா, ஃப்ரெஞ்ச் ஆர். இது நமக்கு நிறைய பேருக்கு வராது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும். இந்த ஆரையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, கரெக்டாக ஃப்ரெஞ்சோட ஆக்சென்ட்டில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு மெர்சி பெகூ.